எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைடெக் லேபோடைய வேக்கன்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹைடெக் லேப் முடிஞ்சு போச்சு, எல்லாருமே போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு குட் நியூஸாக தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சில வந்து இந்த லிஸ்ட் அப்படிலாம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட்னுக்கு, செகண்ட் வந்து டோட்டல் அலோகேட்டட் ஃபார் கவுன்சிலிங், தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா of recent participate in counseling, number of selected for high-tech lab, number of re-licensing candidates, last one வந்து absentees. இப்போ வந்து இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எத்தனை பேர் வந்து ஹைடெக் லேபுக்கு வந்து செலக்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் வந்து ஆப்சென்ட் ஆனாங்க அப்படின்ற பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, டிஸ்ட்ரிக் வைஸ் எல்லா டிஸ்ட்ரிக்குமே இருக்குது. இப்போது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுவேன், இப்போ அரியலூர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 118 பேர் இருக்காங்க. ஆனால் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து 117 பேர் தான் கவுன்சிலிங் போயிருக்காங்க. அதில் செலக்ட் ஆனவங்க வந்து 109 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒரு 8 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்சென்டீஸ் வந்து ஒருத்தர். அந்த மாதிரி நிறைய எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் தேவையான லிஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை நீங்கள் கீழே பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஆப்சென்டீஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா 528 பேர். எனக்கு வேணான்னு சொன்னவங்க லிஸ்ட்டும் வந்து கீழே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா, நான் கீழே வரும்போது உங்களுக்கு வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைனாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது மூலிமா என்னென்னா, அடுத்த வந்து ஒரு பேட்ச் இருக்கலாம். மேபி அடுத்தடுத்து ரேங்க்கில் இருங்கள கூப்பிட வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டதுங்க, எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இனிமேல் இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஜாபுக்கு போனவங்களே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப லாங்கில் இருக்கிறதால நான் குவிட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு நியரஸ்ட்டில் கிடைச்சா போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 528 பேருக்கு கண்டிப்பாக வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்சன்டீஸ் வந்து நம்ம மறுபடியும் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹைடெக் லேபோடைய ஃபுல் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆக முடியும். எல்லா இடத்துலையுமே ரெக்ரூட்மெண்ட் இருந்தால் மட்டும்தானே நம்ம வந்து ஃபுல்லாக அந்த வேக்கன்சி ப்ராசஸ் வந்து முடியும். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, இது போன்ற வீடியோக்கள் போடப்படும். ஸோ வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கீழே வந்து லாஸ்ட் கவுண்டிங்கில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஹைடெக் லேபுடைய ரெக்ரூட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா 7932 பேரை தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதில் வந்து கவுன்சிலிங் போனவங்க வந்து 7404 பேர். அதில் ஹைடெக் லேபில் செலக்ட் ஆனவங்க 6890. அதில் எனக்கு வேணான்னு வந்து சொன்னவங்க 514. எதிலுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஆப்சண்ட் ஆனவங்க 528. நீங்கள் இந்த கேல்குலேட் வச்சு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனை பேருக்கு மறுபடியும் ஜாப் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து தைரியமாக இருங்க. அடுத்தடுத்து வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுலேயே கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்சாக எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லைன்னா அடுத்தடுத்து ரேங்க்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.